வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல புதிய மாருதி சுசுகி 4th ஜெனரேஷன் ஷிஃப்ட்டோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்க போறோம். மாருதி ஷிஃப்ட்டோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு ரிஃப்ரெஷ் குடுக்குற மாரி டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸை இம்ப்ரூவ் பண்ணி இந்த புதிய ஷிஃப்ட்டை மாருதி மார்க்கெட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. 3rd ஜென் ஷிஃப்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த 4th ஜென் ஷிஃப்ட்டுக்கு டிசைன், ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிற மாரி வண்டியோட எக்ஸ்டீரியர் டிசைன் குடுத்துருக்காங்க. சுசுகியோட சேஃபஸ்ட் பிளாட்ஃபார்மான ஹெர்டெக்ட் பிளாட்ஃபார்மில் தான் இந்த மாருதி ஷிஃப்ட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறாங்க. பில்ட் குவாலிட்டியும் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்குது. இந்த புதிய ஷிஃப்ட்டில் 45% ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலும் 20% அல்ட்ரா ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் அடிஷ்னலாகவே இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. யூசரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் 5 வேரியண்ட்டில் இந்த புதிய ஷிஃப்ட் அவைலபிளாக இருக்குது. LXi, VXi, VXi ஆப்ஷனல், ZXi, ZXi ப்ளஸ் இந்த மாதிரி 5 வேரியண்ட்டில் இந்த புதிய ஷிஃப்ட்டை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ZXi ப்ளஸ் வேரியண்ட் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். இந்த புதிய ஷிஃப்ட்டை நமக்கு ரிவ்யூக்காக வழங்கியிருக்கிறவங்க கணேஷ் கார்ஸ் அரேனா ஷோரூம், வெள்ளூர். வெள்ளூரில் இருக்கிற க்ரீன் சர்க்கிளில் தான் இந்த ஷோரூம் இருக்குது. இந்த ஷோரூமில் கார் சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் ரெண்டுமே கொடுக்குறாங்க. காருக்கு தேவையான அசசரிஸும் ஷோரூம் உள்ளேயே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஷோரூமோட அட்ரஸ் மற்றும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பழைய ஷிஃப்ட்டை விட ஒரு பெட்டர் ஹேண்ட்லிங் மற்றும் ஃபன் டிரைவ் இருக்கிற மாதிரி தான் வண்டியோட டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸ்போர்ட்டிவ் வித் லக்ஸரியான ஃபீல் கிடைக்கிற மாதிரி தான் வண்டியோட எக்ஸ்டீரியர் மற்றும் இன்டீரியரை பண்ணியிருக்கிறாங்க. 6 ஸ்போர்ட்டிவான கலர்ஸில் இந்த புதிய ஷிஃப்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. சிஸ்லிங் ரெட், லஸ்டர் ப்ளூ, நோவல் ஆரஞ்ச், மேக்மா கிரே, ஸ்ப்ளெண்டிட் சில்வர், பியூர் ஆர்டிக் ஒயிட் இந்த மாதிரி 6 கலர்ஸில் இந்த புதிய ஷிஃப்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. சிஸ்லிங் ரெட் கலர் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். டுவெல் டோன் கலர் ஃபீச்சர் பொறுத்தவரையில் 3 கலர்ஸுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. சிஸ்லிங் ரெட், லஸ்டர் ப்ளூ, பியூர் ஆர்டிக் ஒயிட் இந்த 3 கலருக்கு மட்டும்தான் டுவெல் டோன் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மாருதியோட புதிய ரீஇன்ஜினியரிங் பண்ணப்பட்ட ஒரு Z சீரிஸ் இன்ஜின் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல், ரிலையபிள் மற்றும் ஃபியூல் எக்கனாமிக் இருக்கிற மாதிரி தான் இந்த இன்ஜினோட டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸ் இருக்குது. மைலேஜும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த புதிய ஷிஃப்ட்டில் 24.80 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கிற மாதிரி இந்த புதிய 1.2 லிட்டர் இன்ஜினில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. சிட்டி மற்றும் ஹைவேல ஒரு பெட்டரான ஃபியூல் எஃபிஷியன்ட் கிடைக்கிற மாதிரி தான் இந்த இன்ஜினோட டிசைனும் கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் மற்றும் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஃபீச்சர் வேரியண்ட் வைஸ் கிடைக்கிற மாதிரி மாருதி கொடுக்குறாங்க. ஸ்மோக்கி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், பூமராங் டிஆர்எல்ஸ், க்ளோசி பிளாக் கிரில், ப்ரிசிஷன் கட் அலாய் வீல்ஸ், சி ஷேப் கிளியர் லென்ஸ் டைல் லேம்ப்ஸ் இதெல்லாமே இந்த புதிய ஷிஃப்ட்டோட ஹைலைட்டட் அப்படின்னு சொல்லலாம். சுசுகி கனெக்ட் ஃபீச்சரும் இந்த ZXi ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபுல்லி டச் ஸ்மார்ட் பிளே ப்ரோ ப்ளஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சர், க்ரூஸ் கண்ட்ரோல், ரியர் ஏசி வெண்ட், மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே இது எல்லாமே இந்த ZXi ப்ளஸ் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட ரியர்லையும் நிறைய அப்டேஷன் நடந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த கிளியர் லென்ஸ் LED டெயில் லேம்ப் செட்டப் வண்டியோட ரியர் லுக்கை ஃபுல்லாகவே ஒரு ப்ரீமியமாக எடுத்துக்காட்டுது. ப்ரிசிஷன் கட் அலாய் வீலோட டிசைனையும் ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. இது வண்டியோட சைட் ப்ரெசன்ஸை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக காட்டுது. பழைய ஷிஃப்ட்டில் ரியர் டோரோட ஹேண்டில் பார்த்தோம்னா டோருக்கு மேலே ஹிட்டனாக வச்சுருப்பாங்க. தூரத்துலேருந்து பார்க்கையில் ஒரு 3 டோர் வெஹிக்கிள் மாதிரியே இருக்கும். இந்த புதிய ஷிஃப்ட்டில் டோர்லேயே தெரிகிற மாதிரி விசிபிளாக டோர் ஹேண்டிலை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு மேஜர் அப்டேட்டாக இந்த புதிய ஷிஃப்ட்டில் இருக்குது. இந்த ZXi ப்ளஸ் வேரியண்ட்டில் இருக்கிற சுசுகி கனெக்ட் ஃபீச்சர் மூலமாக ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. எமர்ஜென்சி அலர்ட்ஸ், பிரேக் டவுன் நோட்டிஃபிகேஷன், ஸ்டோலன் வெஹிக்கிள் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ட்ராக்கிங், டவ் அவே அண்ட் ட்ராக்கிங், ஜியோ ஃபென்சிங், டைம் ஃபென்ஸ், வேலட் அலர்ட், ட்ரிப் சம்மரி, டிரைவிங் பிஹேவியர், ஷேர் ட்ரிப் டு ஹிஸ்டரி, ஏரியா கைடன்ஸ், வெஹிக்கிள் லொகேஷன் ஷேரிங், ஓவர் ஸ்பீடிங் அலர்ட், சீட் பெல்ட் அலர்ட், ஏசி ஐடிலிங் அலர்ட், ட்ரிப் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் சம்மரி, லோ ஃபியூல் வார்னிங், லோ ரேஞ்ச் வார்னிங், டேஷ்போர்ட் வியூ, டோர் லாக் அண்ட் கேன்சல் லாக் ஃபீச்சர், அசால் லைட் ஆன் ஆஃப், ஹெட்லைட் ஆஃப் ட்ரிகர், மொபிலைசர் ரெக்வஸ்ட், பேட்டரி ஹெல்த், ஸ்மார்ட் வாட்ச் கனெக்டிவிட்டி, அலெக்சா ஸ்கில் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட அடிஷனல் ஃபீச்சர்ஸ் சுசுகி கனெக்ட் மூலமாக நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸ்மால் ஹேட்ச்பேக்காக இருந்தாலும் ZXi வேரியண்டில் இருந்தே ரியர் ஏசி வெண்ட் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க வித் அட்ஜஸ்டபுளோட. இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம்.
இந்த புதிய ஷிஃப்ட்டில் சிட்டி டிரைவுக்கு ஏற்ற மாதிரி லோ எண்ட் டார்க்லையும் இன்ஜின் ரன் ஆகிற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் ஒரு பெட்டர் பவர் வித் ஃபியூல் எஃபிஷியன்ட்டோட இன்ஜின் ரன் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். பேஸ் வேரியண்ட்டில் இருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் ஒரே இன்ஜின் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்டான எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டில் இருந்தே அவைலபிளாக இருக்குது. பில்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதுனால வண்டியோட வெயிட்டும் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ஓவரால் கிராஸ் வெயிட் பார்த்தோன்னா 1355 கேஜி வண்டியோட கிராஸ் வெயிட் வருது. லக்ஸரி வித் ஃபியூல் எஃபிஷியண்டான வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த புதிய ஷிஃப்ட்டை செலக்ட் பண்ணலாம். பழைய ஷிஃப்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ஷிஃப்ட்டோட ப்ரைஸ் ரீசனபிளாக தான் இருக்குது. வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். ஆட்டோமேட்டிக் கியர் ஆப்ஷன் பேஸ் வேரியண்டான எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டில் அவைலபிளாக இல்லை. செகண்ட் வேரியண்டான விஎக்ஸ்ஐலேருந்து தான் ஆட்டோமேட்டிக் கியர் ஆப்ஷன் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. பிகினர்ஸ் மற்றும் சிட்டி டிரைவுக்கு வெஹிக்கிள் பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த சுசுகி ஷிஃப்ட்டை செலக்ட் பண்ணலாம். இந்த புதிய ஷிஃப்ட்டோட டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் ஃபீச்சர் இங்கே கொடுத்துருக்குறாங்க வித் எல்இடி டிஆர்எலோட. இண்டிகேட்டர் டர்ன் இண்டிகேட்டரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் கிரில்லோட டிசைன் டோட்டலாகவே மாற்றிருக்காங்க. கிரில்லோட ஓப்பனிங்ஸும் கொஞ்சம் லார்ஜாகவே பெருசாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ப்ராப்பரான ஆடாமோட ஓப்பனிங்கும் நம்ம கீழே பார்க்க முடியும். எல்இடி ஃபாக் ஃபீச்சரும் இந்த ZXi Plus வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஹெட்லாம்போட டிசைன் ஃபுல்லாகவே ஒரு கிளாஸியான மெட்டீரியலால் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாகவும் ரொம்ப போல்டாகவும் இருக்குது. எப்போவுமே கிரில்ல தான் சுசுகியோட லோகோ ப்ளேஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃப்ரண்ட் பாடி மேலேயே லோகோ வர மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பைனட்லையும் இங்கே ஒரு கட் மார்க் போல் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ஜினுக்கு ப்ராப்பராக ஒரு ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கிற மாதிரி தான் வண்டியோட ஏர் டோம் ஓப்பனிங்கும் கிரில்லோட ஓப்பனிங்கும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட அண்டர் பாடி கீழே எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு ப்ராப்பரான இன்ஜின் கார்டு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர் பாடியிலையும் இன்சுலேஷனும் ரொம்பவே ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஸ்மூத்தான கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸும் இந்த பைனட் டோர் மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு வைடரான விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறாங்க. 2 ஸ்க்ரீன் வாஷர் வித் வைப்பரோட இங்கே அவைலபிளாக இருக்குது. ரூஃப் மேலேயும் பிளைனாக இருக்குது நம்ம பார்க்க முடியும். ஒரு ரூஃப் மவுண்டட் ஆண்டனாவும் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பாய்லர் வித் ஹை மவுண்ட் ஸ்டாப் லைட்டோட நம்ம இங்கே பார்க்க முடியும். வெல் டோன் கலர் ஷிஃப்ட் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். பிளாக் கலர்டு ஓவிஆர்எம் வித் எல்இடி டர்ன் இண்டிகேட்டரோட கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோல்டிங் ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது. பாடி கலர்டு டோர் ஹேண்டில் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. வித் மேனுவல் கீ லாக் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. ரெக்வஸ்ட் பட்டனும் டிரைவர் டோருக்கு மட்டும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கோ பேசஞ்சர் மற்றும் பூட் டோர்லையும் ரெக்வஸ்ட் பட்டன் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. வண்டியோட சைட்லையும் ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் நம்ம இங்கே பார்க்க முடியும். ரியர் ஃபெண்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரண்ட் ஃபெண்டர் வரைக்கும் இந்த ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் வண்டியில் கொடுத்துருக்கிறத நம்ம கிளியராக இங்கே பார்க்கலாம்.
ஏ, பி மற்றும் சி பில்லரில் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே பிளாக் டேப் போர்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. டோரோட டிசைனும் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. பழைய ஷிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ஷிஃப்ட்டோட டோர் டிசைனும் டோட்டலாகவே மாறி இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். ஒரு ஸ்டைலிஷான டைமண்ட் கட் அலாய் வீல் இங்கே கொடுத்துருக்குறாங்க. வீலோட சைஸ் பார்த்தோம்னா 185/65 R15 ரேடியல் டியூப்லெஸ் டயர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அலாய் வீலோட சென்டரில் பார்த்தோம்னா சுசுகியோட லோகோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் பொறுத்தவரையில் டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில் மர்க்% ஸ்ட்ரட் வித் காயில் ஸ்ப்ரிங்கோட கொடுத்துருக்குறாங்க. இந்த காயில் ஸ்ப்ரிங்கை நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும். ரியர் வீல்லையும் ஒரு ஸ்டைலிஷான டைமண்ட் கட் அலாய் வீல் வித் R15 டியூப்லெஸ் ரேடியல் டயரோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக் பொறுத்தவரையில் டிஸ்கும் ரியர் பிரேக் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. ரியர் வீலோட சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில் டாஸ் அண்ட் பீம் சஸ்பென்ஷன் சிஸ்டம் ரியரில் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். வண்டியோட அண்டர் பாடியில் போய் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்டர் பாடியிலையும் ஒரு ப்ராப்பரான ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. எஸ்ஆர் சிஸ்டம் மஃப்ளர் இங்கே நம்ம கிளியராக பார்க்கலாம். இங்கே ஒரு காயில் ஸ்ப்ரிங் பிளேஸ் பண்ணியிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். டவ் பண்ணுற கிளாம்பும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் வண்டியோட டைமென்ஷன் பார்த்தோம்னா லென்த் 3060 mm வருது. வித் பொறுத்தவரையில் 1035 mm கொடுத்துருக்குறாங்க. ஓவரால் ஹைட்டு பார்த்தோம்னா 1520 mm ஹைட் வருது. வண்டியோட வீல் பேஸ் பார்த்தோம்னா 2450 mm வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு லார்ஜான வீல் பேஸ் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா 163 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராப்பரான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட பாடி பில்டிங்கும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. கிராஸ் வெயிட் பார்த்தோம்னா 1355 kg வண்டியோட கிராஸ் வெயிட் வருது. கிட்டத்தட்ட 1.5 டன் கிட்ட வண்டியோட வெயிட்டும் ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி ஒரு சேஃபஸ்ட் காராக இந்த மாருதி ஷிஃப்ட்டை கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட ரியர் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ரியர்லையும் ஒரு இன்டெகிரேட்டர் ஸ்பாய்லர் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. ஸ்பாய்லர் உள்ளேயே ஒரு ஹை மவுண்ட் ஸ்டாப் லைட்டும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரியர்லையும் ஒரு வைப்பர் வித் வாஷர் ஃபீச்சர் கொடுத்துருக்குறாங்க. வாஷர் இங்கே நம்ம கிளியராக பார்க்க முடியும். இங்கே வைப்பரும் கொடுத்துருக்காங்க. ரியர் டிஃபாக்கர் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. பூட் டோரோட டிசைனும் ஃபுல்லாகவே மாற்றிருக்கிறாங்க. ஒரு ஸ்டைலிஷான பேட்டர்னில் பூட் டோரோட டிசைன் கொடுத்துருக்கிறதையும் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஷிஃப்ட்டோட பேட்சிங் இங்கே லெஃப்ட் சைட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பூட் டோரோட சென்டரில் சுசுகியோட லோகோவும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லோகோவுக்கு கீழே தான் ரியர் கேமராவும் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட டெய்லாம் பொறுத்தவரையில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியால் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்டைலிஷாக ஒரு கிளாஸியான பேட்டர்னில் இருக்கிற மாதிரி வண்டியோட டெயில் லாம்ப் செட்டப் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும்.
பாடி கலர்டு பம்பர் ஃபீச்சர் பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. பம்பரோட டிசைனும் ஃபுல்லாகவே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டைலிஷான பம்பர் பேட்டர்ன் ஃப்ரண்ட் மற்றும் ரியருக்கு கொடுத்துருக்குறாங்க. 4 பார்க்கிங் சென்சார்ஸ் ரியரில் அவைலபிளாக இருக்குது. பம்பரோட 2 எட்ஜஸ்லையும் 2 ரெஃப்ளெக்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். பழைய ஷிஃப்ட் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஷார்ப்பான ரியர் வியூ டிசைன் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெட்டரான ஆப்டிமைஸ்டு டிசைன் லாங்குவேஜ் இந்த புதிய ஷிஃப்ட்டில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த கிளியர் லென்ஸ் எல்இடி ரியர் காம்பினேஷன் டெயில் லேம்ப் ஃபீச்சர் பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. பூட் டோர் ஓப்பன் பண்ணி வண்டியோட பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். வண்டி லாக் ஆகியிருக்குது. டபுள் டைம் அன்லாக் ப்ரெஸ் பண்ணால் தான் பூட் டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு ஒரு 265 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. பூட்லேயும் நிறைய சேஞ்சஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். ஒரு பூட் லேம்பும் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு கேரி ஹூக் கொடுத்துருக்குறாங்க. டூல்ஸ் மற்றும் ஜாக் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஜாக் மற்றும் டூல்ஸ் எங்கே நம்ம சேஃபாக ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பேசியஸ் பழைய ஷிஃப்ட் மாதிரியே ரொம்பவே நல்லா இருக்குது பூட் ஸ்பேஸ். பூட்டோட ஃப்ளோர் மேட்டு கீழே தான் ஸ்பேர் வீல் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்பேர் வீல் பொறுத்தவரையில் 80 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் நம்ம ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பேர் வீலோட சைஸ் பார்த்தோம்னா 14 இன்ச் ஸ்பேர் வீல் கொடுத்துருக்குறாங்க. பழைய ஷிஃப்ட் மாதிரியே ஸ்பேர் வீல்ஸ் கேப்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இங்கெல்லாம் ஸ்பேசியஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒரு பார்சல் ட்ரே ஆப்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. சீட்டு ஸ்ப்ளிட்டிங் ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. 60/40 சீட்டு ஸ்ப்ளிட்டிங் ஆப்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த லிவரை நம்ம ஆக்சஸ் பண்ணி சீட்டை ஃபோல்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சீட்டை நம்ம ஃபோல்ட் பண்ணோன்னா ஒரு லார்ஜான ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ண முடியும். பூட் ஸ்பேஸ் ரொம்ப லார்ஜாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் சீட்டை ஃபோல்டிங் பண்ணால். இங்கேயும் ஒரு ரெக்வெஸ்ட் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் தான் இது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சுவிட்ச் இங்கே இருக்குது. பூட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிராப் ஹேண்டிலும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வண்டியோட ரியர் கேமரா. எப்பவும் போல் வண்டியோட ஃபியூல் ஃபில்லிங் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்குறாங்க. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 37 லிட்டர் வருது. ஒரு டீசெண்டான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் இந்த ஷிஃப்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மைலேஜ் வைஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 24.8 கிலோமீட்டர் இந்த புதிய ஷிஃப்ட்டோட மைலேஜ் கிடைக்கிது. இதனால் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் ஒரு டீசெண்டான கெப்பாசிட்டி தான் இது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு பெட்டரான பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஃபியூல் எஃபிஷியன்ட் கிடைக்கிற மாதிரி
ஒரு ப்ராப்பரான இன்ஜின் ஆப்ஷன் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்டரான எக்ஸ்டீரியர் பிரசன்ஸ் எல்லா சைட்லேயும் இருக்கிறத இந்த புதிய ஷிஃப்ட்டில் நம்ம பார்க்க முடியும். பழைய ஷிஃப்ட்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட் பைனட்டோட டிசைனும் ரொம்ப ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க இந்த புதிய ஷிஃப்ட்டில். இதனால் ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டியும் ரொம்பவே நல்லா கிடைக்குது. வண்டியோட ஃப்ரண்ட் இன்டீரியரில் போய் ஃபீச்சர்ஸ் மற்றும் ஸ்பேசியஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஃபுல்லி ஹார்ட் பிளாஸ்டிக் டோர் பேனல் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. டோர் பேனலோட டிசைன்லையும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அடிஷனலாக டைமண்ட் பேட்டர்ன் டிசைன் இந்த டோர் பேனலில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஈஸியாக க்ளீன் மற்றும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் டோர் பேனலோட மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டன் நம்ம இங்கே பார்க்க முடியும். மிரரோட ஃபோல்டிங் பட்டன் மற்றும் மிரரோட எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. டோரோட லிவர் பொறுத்தவரையில் சில்வர் க்ரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் ஒரு டார்க் க்ரோம் சில்வர் கலரில் ஒரு டிசைன் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பீக்கரோட ப்ரொவிஷன் இங்கே இருக்குது. ட்விட்டரோட ப்ரொவிஷன் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சாஃப்டான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயுமே சாஃப்டான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் இந்த மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டோர்ஸ் பொறுத்தவரையில் ஸ்ட்ரைட்டாக வைடராக ஓப்பன் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு நமக்கு ஸ்பேசியஸ் ரொம்ப நல்லாவே கிடைக்கிது அப்படின்னே சொல்லலாம். வண்டியோட வின் நம்பர் டீட்டெயில்ஸ் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. டயரோட ஏர் ப்ரெஷர் இன்ஃபர்மேஷனும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. SRS ஏர்பேக்கோட அவேர்னஸும் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபுட் போர்ட் பொறுத்தவரையில் ஹார்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே எல்லாமே ஃபுல்லாகவே ஹார்ட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிரைவரோட சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சரும் அவைலபிளாக இருக்குது. சீட் ஃபோல்டிங் லிவரும் இங்கேயே கொடுத்துருக்குறாங்க. சீட்டை ரெகுலேட் பண்ணுற லிவரும் நம்ம இங்கே பார்க்க முடியும். பிரேக், ஆக்சிலேட்டர் மற்றும் கிளச் ஒரு சஃபிஷியண்டான ஹைட் மற்றும் ஸ்பேசியஸில் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபியூல் டேங்கோட ஓப்பனர் மற்றும் ஃப்ரண்ட் பைனட்டோட ஓப்பனிங்கும் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். என்ஜினோட ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் சுவிட்ச் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட்டோட லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சும் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ஜினோட ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இங்கே நம்ம பார்க்க முடியும். ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் பட்டனும் இங்கேயே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏரோ ஷேப்பில் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க வித் 4-வே அட்ஜஸ்டபிளோட. ஏசியோட க்ளோஸ் மற்றும் ஓப்பன் சுவிட்சும் இங்கே சைடில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. டேஷ்போர்ட் பொறுத்தவரையில் ஒரு சிங்கிள் டோனில் ஃபுல்லாகவே ஹார்ட் பிளாஸ்டிக்கால் பண்ணியிருக்கிறாங்க. டேஷ்போர்டோட சென்டரில் ஒரு டார்க் சில்வர் ஃபினிஷிங் லைன்ஸும் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாகவே ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது தான் வண்டியோட ஸ்டீரிங் வீல். ஒரு ஸ்போர்ட்டிவான ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் இந்த மாருதி ஸ்விஃப்ட்டுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரிங்கோட சென்டரில் சுசுக்கியோட லோகோவும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. லோகோவை சுற்றி ஒரு ரவுண்டு சில்வர் க்ரோம் ஃபினிஷிங் லைன்ஸும் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்டீரிங்கோட சென்டர்லையும் ஒரு SRS ஏர்பேக் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரிங்கை சுற்றி ஒரு லெதர் ரேப் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டீரிங்கோட பாட்டமில் பார்த்தோன்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங் கலரில் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் பட்டனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. வண்டியோட கீ எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். இதுதான் வண்டியோட கீ. மாருதியோட ஒரு லேட்டஸ்டான கீ தான் இந்த ஷிஃப்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. கீயோட ஒரு பக்கம் சுசுகி லோகோ வித் ப்ளூ பேட்டர்னோட கொடுத்துருக்காங்க. செகண்ட் சைடு ரியர் பார்த்தோம்னா
லாக் மற்றும் அன்லாக் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. கீ ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஹேண்டியாகவும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இக்னிஷன் ஆன் பண்ணி கிளஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். இக்னிஷன் ஆன் பண்ண உடனே இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா சுசுகியோட லோகோ வர மாதிரி பண்ணியிருக்காங்க. டோரை க்ளோஸ் பண்ண சொல்லுது. பழைய ஷிஃப்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ஷிஃப்ட்டில் கிளஸ்டர் மற்றும் டிஸ்பிளே ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்குது. லெஃப்ட் சைடு அனலாக் ஆர்பிஎம் மீட்டரும் ரைட் சைடு அனலாக் டேக்கோ மீட்டரும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டேக்கோ மீட்டர் கீழே ஃபியூல் கேஜ் மீட்டரும் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எம்ஐடி பொறுத்தவரையில் ஒரு கலர்டு எம்ஐடி தான் கொடுத்துருக்காங்க. ZXi ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் கலர்டு எம்ஐடி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிளஸ்டரில் அவுட் சைட் டெம்பரேச்சர் டிஸ்பிளே, டிஜிட்டல் கிளாக், எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர், டிஜிட்டல் ஓடோ ரீடிங், ஃபியூல் கேஜ் லெவல், டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன், லோ ஃபியூல் வார்னிங், சீட் பெல்ட் வார்னிங், ஹை ஸ்பீட் அலர்ட், ஹேண்ட் பிரேக் இண்டிகேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஈஸியாக சிம்பிளாக கன்சியூமருக்கு அண்டர்ஸ்டாண்ட் வர மாதிரி கிளஸ்டரில் டிஸ்பிளே பண்ணுறாங்க. பவர் மற்றும் டார்க் இண்டிகேஷனும் கிராஃபிக்கல் வியூவில் நம்ம இந்த கிளஸ்டரில் பார்க்க முடியும். மல்டி ட்ரிப் மீட்டர் மற்றும் ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன் பார்க்குறதுக்கு கிளஸ்டரோட ரெண்டு சைட்லேயும் ஒரு நாப் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரியர் பேசஞ்சரோட சீட் பெல்ட் வியரிங் இண்டிகேஷனையும் இந்த கிளஸ்டர்லேயே டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. பிரேக் மற்றும் கிளச்சுக்கு நம்ம அப்ளை பண்ணுற ப்ரெஷரோட லெவலையும் இந்த கிளஸ்டர்லேயே டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கன்சியூமருக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி அதிகமான அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இந்த புதிய ஷிஃப்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. கிளஸ்டர் பொறுத்தவரையில் பழைய ஷிஃப்ட்டை நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ஷிஃப்ட்டில் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்ஃபோடெயின்மெண்ட்லேயும் ஐடியில் இருக்கும்போது டிஜிட்டல் கிளாக் மற்றும் டேட் டைம் டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. வைப்பரோட கண்ட்ரோல்ஸ் பட்டன் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்போட கண்ட்ரோல்ஸ் பட்டனும் இங்கே பிளேஸ் பண்ணிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபீச்சர் இந்த வண்டிக்கு அவைலபிளாக இருக்குது. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டத்தை ஆன் பண்ணி பார்ப்போம். ஒரு சென்சிட்டிவான டச் ஸ்க்ரீன் தான் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமுக்கு கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கிளாக், டேட் டைம் இதெல்லாமே டிஸ்பிளே ஆகுது. வண்டியோட ஆவரேஜ் மைலேஜும் இங்கே டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேஞ்சும் நம்ம இங்கேயே பார்க்குற மாதிரி ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க. வைஃபை கனெக்டிவிட்டி ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. ப்ளூடூத், யூஎஸ்பி மற்றும் ஆக்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் இதில் கொடுத்துருக்குறாங்க. சிஸ்டமோட செட்டிங்கை நம்ம இங்கேயே யூஸ் பண்ணுற மாதிரி சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. ஆப்பிள் கார்ப்ளே மற்றும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. கால் பட்டனும் நம்ம இதிலே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வாய்ஸ் ரெகக்னிஷன் ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபோன் கால்ஸ், ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டீரிங்கில் ஈஸியாக பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்குறாங்க. சவுண்ட் எஃபெக்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சரௌண்டிங் சவுண்ட் சிஸ்டமும் ரொம்பவே ப்ராப்பராக இருக்கிற மாதிரி தான் இந்த சவுண்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. வெஹிக்கிளோட இன்ஃபர்மேஷனும் நம்ம இதில் டீட்டெயிலாக பார்க்க முடியும். வயர்லெஸ் சார்ஜர் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. லாக் செட்டிங் மற்றும்
டிஆர்எலோட செட்டிங்கும் நம்ம இதில் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. லோ ஃபீல் வார்னிங், டோர் வார்னிங், பிரேக்கோட வார்னிங், சீட் பெல்ட் வார்னிங் எல்லாமே இதில் அலர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. வார்னிங்ஸும் இதிலே டிஸ்பிளே ஆகிற மாதிரி நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். டேஷ்போர்டோட சென்டர்லையும் ஒரு 4-வே அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் நம்ம பார்க்க முடியும். இங்கே ஒரு அசால்ட் லேம்போட சுவிட்சும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஏசி ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃபேன் ஸ்பீட் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஏசியோட கூலிங் மற்றும் டெம்பரேச்சரும் நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியோட பட்டன்ஸ் ரொம்பவே ஸ்டைலிஷாக கொடுத்துருக்குறாங்க. ஏசியோட ஃப்ளோ சேஞ்ச் பட்டனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் டிஃபாக்கர் மற்றும் ரியர் டிஃபாக்கரோட சுவிட்சும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏசியோட ஃப்ளோ சேஞ்ச் மோட் சேஞ்ச் பண்ணுற பட்டனும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆன் ஆஃப் சுவிட்சும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் இந்த பார்ட் ஃபுல்லாகவே ஒரு கிளாஸியான டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. இன்டீரியரை ரொம்பவே ப்ரீமியமாக இது எடுத்து காட்டுது. இங்கே ஒரு யூஎஸ்பி சாக்கெட்டும் கொடுத்துருக்குறாங்க. 12 வோல்ட் சார்ஜிங் போர்டு ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃபோன் ஒயர்லெஸ் ஃபீச்சர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த பேடில் நம்ம வச்சா ஒயர்லெஸ் டிடெக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பாட்டில் ஹோல்டர் ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கேர் ஷாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. கேர் ஷாஃப்டை சுற்றி லெதர் ரேப் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. கேர் ஷாஃப்டோட டாப் போர்ஷன் பார்த்தோம்னா ஒரு கிளாஸியான பியானோ பிளாக் ஃபினிஷிங் கலரில் கொடுத்துருக்காங்க. ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹேண்டியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கிற மாதிரி தான் கேர் ஷாஃப்டோட டிசைன் இருக்குது. ரிவர்ஸ் கேமரா ஃபீச்சர் இருக்கிறதுனால நம்ம ரிவர்ஸ் கியர் போட்டு கேமராவோட வியூ எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ரொம்பவே கிளியராக இருக்குது கேமராவோட வியூ. இங்கே செட்டிங்ஸும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கைட்லைன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி டிஸ்பிளே செட்டிங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸும் இங்கே டிஸ்பிளேல கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங் அசிஸ்ட் வேணும்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் அசிஸ்ட் ஆன் பண்ணோன்னா இங்கே வந்து வண்டியோட கிராஃபிக்கல் வியூ காமிக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த கியர் ஷாஃப்டை சுற்றி பார்த்தோம்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் ஒரு கிளாஸியான ஃப்ரேம் போல் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் இருக்குது. ஹேண்ட் பிரேக் வித் சில்வர் க்ரோம் ஃபினிஷிங் பட்டனோட கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 2 சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட், ஒரு சி டைப்பும் ஒரு யூஎஸ்பி போர்ட்டும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே ஃபோன் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கே நம்ம ஃபோனும் வச்சுக்கலாம், இல்லைனா வேலெட்டு கூட வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது ஸ்டோரேஜ். ரியரில் ஏசி வண்டி இருக்குது. ஏசி வண்டி எப்படி இருக்குதுன்னு நம்ம ரியரில் போய் அப்புறம் பார்க்கலாம். ஏர்பேக் பார்த்தோம்னா 6 ஏர்பேக் இந்த வண்டிக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்டீரிங்கில் ஒரு ஏர்பேக் கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சருக்கு இங்கே டேஷ்போர்டில் ஒரு ஏர்பேக் இருக்குது. அப்புறம் பீமில் ஒரு ஏர்பேக், டிரைவருக்கு இங்கே ஒரு ஏர்பேக் கொடுத்துருக்குறாங்க. கர்டன் ஏர்பேக்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. 2 சீட்லேயும் கர்டன் ஏர்பேக்கும் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பொறுத்தவரையில் ஃபேப்ரிக் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப குவாலிட்டியாக தான் சீட்டோட மெட்டீரியல்ஸும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வருஷம் வர மாதிரி ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ஸ் தான் சீட்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மஸ்கலான சீட் டிசைன் தான் இந்த ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஹோல்ட் பண்ணுறதுக்கு உட்காரதுக்கு நல்ல குஷனிங்காக இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் ஃபீச்சரும் எல்லா சீட்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது.
கிராப் ஹேண்டில் ஃபீச்சர் இங்கே அவைலபிளாக இருக்குது. டிரைவர் லொக்கேஷன் தவிர மற்ற எல்லா லொக்கேஷன்லேயும் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் அவைலபிளாக இருக்குது. இங்கே ஒரு சன்வைசர் கொடுத்துருக்காங்க கோ பேசஞ்சருக்கு வித் வேனிட்டி கிளாஸோட. சென்டரில் ஒரு எல்லோ கேபின் லாம்பும் கொடுத்துருக்குறாங்க வித் 3-வே சுவிட்சோட. மைக்கோட ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒரு அட்ஜஸ்டபிள் IVRமும் இங்கே அவைலபிளாக இருக்குது. டிரைவருக்கும் ஒரு சன்வைசர் கொடுத்துட்றாங்க வித் டிக்கெட் ஹோல்டர் ஃபீச்சரோட. இந்த சன்வைசர் அவைலபிளாக இருக்குது. ஓவரால் இன்டீரியர் எல்லாமே ரொம்ப கிளாசிக்கலாக மற்றும் ஸ்டைலிஷாக இருக்க மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓல்டு ஷிஃப்ட் கம்பேர் பண்ணையில் இந்த புதிய ஷிஃப்டில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்குது. இங்கேயும் ஒரு டைமண்ட் டிசைன் போல் கொடுத்துருக்குறாங்க. டோர்ஸ்லையும் பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் ஒரு டைமண்ட் டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்டைலிஷாக இருக்குது டோரோட டிசைன் எல்லாமே. இங்கே ஒரு க்ளோ பாக்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பேசியஸான க்ளோ பாக்ஸாக தான் இருக்குது. டெப்த்தும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபைல்ஸ் கூட நம்ம வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேசியஸான க்ளோ பாக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் கேபினில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம். வண்டியோட ரியரில் ஸ்பேசியஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ரியர் டோர்லையும் ஃபுல்லாகவே ஹார்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் டைமண்ட் பேட்டர்ன் டிசைனிங் அவைலபிளாக இருக்குது. சில்வர் காம்பினேஷனு டோர் லீவர் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டன் இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கேயும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே ஹார்ட் பிளாஸ்டிக்கால் கவர் பண்ணியிருக்காங்க. வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷனும் இங்கே இருக்குது. ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் இங்கே அவைலபிளாக இருக்குது. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரான சைல்டு சேஃப்டி லாக் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. டோர்ஸ் பொறுத்தவரையில் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. இதனால் வண்டிக்குள்ளே நம்ம உள்ளே ஈஸியாக போகிறதுக்கு ஸ்பேசியஸும் அதிகமாகவே கிடைக்குது. சீட் பில்லர்லையும் ஒரு கிளாஸியான டிசைன் போல் கொடுத்துருக்குறாங்க. வண்டியை ரொம்ப ஸ்டைலிஷாக எடுத்து காட்டுது. இன்டீரியரில் போய் ஸ்பேசியஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். லெக் ரூம் ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஹெட்ரூமும் நல்லா தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு ஏசி வென்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது வித் ஃப்ளோ அட்ஜஸ்டோட ஏசி வென்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. 4-வே அட்ஜஸ்டபிள் நம்ம பண்ணுற மாதிரி தான் ஏசியோட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த ஃபோன் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மற்றும் பேக் 2 பேசஞ்சரும் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் USB சார்ஜிங் ஃபீச்சர் தான் இந்த சார்ஜிங்கில் கொடுத்துருக்குறாங்க. சீட்ஸோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டே நம்ம சொன்ன மாதிரி எல்லா சீட்டுக்கும் சீட் பெல்ட் ஃபீச்சரும் அவைலபிளாக இருக்குது. 3 சீட்டுக்கும் சீட் பெல்ட் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் எப்பவும் போல் ஒரு பார்சல் ட்ரே. ரியர் விண்டோ கிளாஸுமே ரொம்ப வைடராக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் ஒரு குவார்டர் கிளாஸ் போல் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சிங்கிள் கிளாஸாக இல்லாமல் குவார்டர் கிளாஸ் மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரூஃப்லையும் ஒரு சாண்ட்விச் கலரில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்டீரியரை ரொம்ப ஜென்யூனாக எடுத்து காட்டுது. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டும் எல்லா சீட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வண்டியோட டேஷ்போர்ட் வியூ நம்ம ரியர் சீட்லேருந்து பார்க்கும்போது.
பழைய ஷிஃப்ட்டை விட இந்த புதிய ஷிஃப்ட்டில் நிறைய அப்கிரேடேஷன் நடந்திருக்கனால இன்டீரியர் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஜென்யூனாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் வித் ஹெட்-அப் டிஸ்பிளே இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வண்டியோட இன்டீரியர் லுக்கை ரொம்பவே கிளாசிக்கலாக எடுத்துக்காட்டுது. லெதர் ரேப்படு ஸ்டீரிங் வீல் வித் ஸ்டிச்சிங் ஃபீச்சர் இந்த ZXi ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. மற்ற வேரியண்ட்டுக்கு எல்லாமே பிளாங்கான ஸ்டீரிங் வீல் தான் கொடுக்குறாங்க. என்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி இன்ஜினோட டிசைன் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். மாருதியோட ரீஃபைன் பண்ணப்பட்ட ஒரு புதிய Z12E இன்ஜின் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட் சிசி பார்த்தோம்னா 1197 சிசி வருது. இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டோட இன்சுலேஷன் பொறுத்தவரையில் பூட் டோர் மற்றும் இன்ஜினோட சரௌண்டிங்லேயும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் மற்றும் ஹீட்டிங் இஷ்யூஸ் அரெஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான இன்சுலேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டோட இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா 60 kW பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் பார்த்தோம்னா 111.7 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 சிலிண்டரோட கான்ஃபிகரேஷனில் தான் இந்த இன்ஜினோட டிசைன் இருக்குது. ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சரும் இந்த இன்ஜினுக்கு அவைலபிளாக இருக்குது. இன்ஜினோட ஃபியூல் எஃபிஷியன்சியும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மேனுவல் வேரியண்ட்டுக்கு 24.8 கிலோமீட்டர் மைலேஜும் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு 25.7 கிலோமீட்டர் மைலேஜும் இம்ப்ரூவ் ஆயிருக்குது. பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுக்கக்கூடிய ஒரு பெட்டரான இன்ஜின் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ப்ராப்பரான 1.2 லிட்டர் நேச்சுரலி அஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி குவைட் மற்றும் ஸ்மூத்தான பெட்ரோல் இன்ஜின் இந்த ஷிஃப்ட்டோட எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. பெட்டரான சிட்டி ரைடுக்கு ஒரு லோ எண்ட் டார்க்கும் ஜெனரேட் ஆகிற மாதிரி இந்த இன்ஜினை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. கன்சியூமர் ஈஸியாக செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரே இன்ஜின் ஆப்ஷன் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டோட எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. ஏசியோட கேஸ் டைப் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஜினோட வார்னிங் இன்ஸ்ட்ரக்ஷனும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பெட்டரான ஃபியூல் எஃபிஷியன்சி மற்றும் ஸ்மூத்தான ரைடுக்கு இன்ஜினோட லேஅவுட்டையே டோட்டலாக மாற்றிருக்காங்க இந்த புதிய ஷிஃப்ட்டில். இன்ஜினோட ரிலையபிளும் கேட்கவே வேண்டாம். மாருதி எப்போவுமே ஒரு பெட்டரான ரிலையபிளான இன்ஜின் தான் மாருதியோட எல்லா வெஹிக்கிள்ஸுக்கும் கொடுக்குறாங்க. ஒரு பெட்டரான ரீசேல் வேல்யூவும் மாருதி ஷிஃப்ட்டுக்கு மார்க்கெட்டில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். புதுசாக கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த புதிய ஷிஃப்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இந்த மாருதி ஷிஃப்ட் இருக்கும். இந்த புதிய ஷிஃப்ட்டில் என்னென்ன சேஃப்டி மற்றும் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். சைடு அண்ட் கர்டன் ஏர்பேக்ஸ், 12 ஃப்ரண்ட் ஏர்பேக்ஸ், ABS வித் EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ், வைட் ஆங்கிள் ரியர் பார்க்கிங் கேமரா, செக்யூரிட்டி அலார்ம் சிஸ்டம், ஃப்ரண்ட் சீட் பெல்ட்ஸ் வித் ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர், ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட், ஸ்பீட் சென்சிட்டிவ் ஆட்டோமேட்டிக் டோர் லாக், சீட் பெல்ட் ரிமைண்டர் வித் பஸ்ஸர், டே நைட் அட்ஜஸ்டபிள் IVRM, என்ஜின் மாபிலைசர், ஹை ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம், டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்டர், இதெல்லாம் முக்கியமான சேஃப்டி ஃபீச்சர்ஸாக இந்த புதிய ஷிஃப்ட்டில் இருக்குது. ஃபியூச்சர்ஸ் வைஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மார்ட் பிளே ப்ரோ ப்ளஸ் வித் 22 சென்டிமீட்டர் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே, ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ், FM, AM மற்றும் USB அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, 4 ஸ்பீக்கர்ஸ் வித் 2 ட்விட்டர் ஆப்ஷன், க்ரூஸ் கண்ட்ரோல், வயர்லெஸ் சார்ஜர், என்ஜின் புஷ் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன், ரியர் வைப்பர் அண்ட் வாஷர் ஃபீச்சர், ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபீச்சர் வித் ஃபாலோ மீ ஹோம், டிஜிட்டல் ஏர் கண்டிஷனர் வித் parallel illumination, ரியர் AC வெண்ட், கீலெஸ் என்ட்ரி சிஸ்டம், சென்ட்ரல் டோர் லாக்கிங் ஃபீச்சர், ரியர் டிஃபாக்கர், கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், ஃப்ரண்ட் அசசரி சாக்கெட் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் USB போர்ட்ஸ், இதெல்லாமே முக்கியமான ஃபீச்சர்ஸாக இந்த புதிய ஷிஃப்ட்டில் இருக்குது. இந்த புதிய ஷிஃப்ட்டோட ஆன்ரோடு ப்ரைஸ் பார்த்தோன்னா 10,79,793 ருபீஸ் வருது சென்னை ப்ரைஸ். ஒரு ஒர்த்தான ப்ரைஸ் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.